ஜனநாயகத்தை பேசுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஜனநாயகனுக்காகவே பேச வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் பட்டாதான் நமக்கு தெரியும். படத்தான் அரசியல் புரியும். திடீர்னு அணிலை பற்றி ஒரு கதையை சொல்லி அது ரொம்ப சிக்கலாயிடுச்சு. அதுக்கப்புறம் மயிலை பற்றி ஒரு கதை போய் சொன்னால் அதுவும் சிக்கலாயிடுச்சு. அதனால் இப்போ அணிலை சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது. கண்ணதாசனே வியந்து பார்த்த ஒரு கவிஞர் KP காமாட்சி சுந்தரம். கண்ணதாசனே வியந்து பார்த்தவர்னா, கண்ணதாசன் வசனம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களிலே ஒரு தலைமகனாக எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்தவர் அந்த காமாட்சி சுந்தரம். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளோ பெரிய கலா ரசிகர்னா, அவர் வீட்டுக்கு வேலை பார்க்க இந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதா 3வது திருமணமும் பண்ணிடுவார். கலா ரசிகன் இல்லையா? ஏற்கனவே 2 திருமணம் ஆகி போச்சு, இப்போ 3வதாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர். ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கருத்து சொல்கிறா இல்லையா, அவங்க எல்லாருக்கும் அது பொருந்தும். அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து நம்ம நிறைய பேருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்பணும். அது எல்லோரும் இந்த சோஷியல் மீடியாவில் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தம்பி தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை நீங்கள் அனுப்பலாம். அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. என்னதான் வைரமுத்து உங்களை புகழ்ந்து வந்தாலும் நீங்கள் காயத்ரி பின்னாடி பக்கம் போனால் எப்படி பாட்டு எழுதுறது? இதுதான் அவர் அண்ணன் பாட்டு எழுதாமல் போனதுக்கான காரணம் இந்த காயத்ரி தான். இந்த ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வைரல் கண்டென்ட்டாக இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். நீங்கள் அதனால் எல்லோரும் அதை கட் பண்ணி போட போகிறீங்க. சின்ன வயசில் எனக்கு ஒரு காயத்ரி தெரியும், நான் அதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காணொலிகளெல்லாம் என்னோட மனைவியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது சில பிரச்சனைகள் வரும். அரங்கு நிறைந்த அத்தனை நாற்காலியிலும் நட்சத்திரங்களாக அமர்ந்திருக்கிற உங்களை பார்க்குற பொழுது எனக்கு சந்தோஷம் மிகுது. புத்தக காட்சியில் இடையில ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, வெறும் நாற்காலியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டாங்க. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். அப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் நான் எந்த கூட்டத்துக்கு போன கூட்டத்துலேயும் வெறும் நாற்காலியை பார்த்த எந்த கூட்டமும் நான் பார்க்கல. ஆனால் அதில் அப்படி போட்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்று பார்க்குற பொழுது ரொம்ப மனநிறைவாக இந்த புத்தக திருவிழாவினுடைய ஆகப்பெரும் வெற்றியாக இன்றைய கூட்டத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு கூட்டம் இவ்வளவு நிறைவாக நான் வருகிற பொழுதே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருந்தது. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஆகச் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய பப்பாசிக்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கவிதா பாரதி அகமும் புறமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டா, யுகபாரதியினுடைய அகமும் புறமுன்னு என்னுடைய புத்தகத்தையே எடுத்துகிட்டு பேசிட்டு இப்படியெல்லாம் ஒரு குறுக்கு வழியை கற்றுக் கொடுத்துருந்தா நானே பாட்டு எழுத போகாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பேன். அது இல்லாமல் அண்ணன் சிறப்பாக என்னை பற்றி சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் ரசித்து கொண்டு தான் இருந்தேன். என்ன இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சுன்னா, ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் தம்பி. அண்ணன் கவிதா பாரதி, தம்பி அகர முதல்வன், 2 பேரும் இருக்கல. இப்போ நம்ம எதை பேசுகிறதுங்கிறது எனக்கு என்னுடைய அகமும் புறமும் மறந்து போச்சு. நம்ம என்ன பேச நினச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மறக்கடிக்கிற அளவுக்கு அவர்கள் இருவரும் தங்களுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள். அண்ணன் கவிதா பாரதி சொன்னது மாதிரி மக்களுக்கான எழுத்தை, மக்களை நோக்கிய எழுத்தை தான் நான் எப்போதும் பரிந்துரை செய்கிறவன், அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறவன் என்கிற முறையில் இந்த புத்தக காட்சியில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அல்லது இந்த புத்தக காட்சியில் வாங்கி நான் வாசித்து நெகிழ்ந்து போன ஒரு 3 புத்தகத்தை சொல்கிறேன். நிறைய புத்தகம் இருக்குது, ஆனால் நிறைய நேரம் பேச முடியாதுங்கிறதுனால ஒரு 3 புத்தகத்தை பற்றி நான் சொல்லுவேன். அதில் முதலாவதாக நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு புத்தகம் பராசக்தி தடை என்கிற ஒரு புத்தகம். இந்த பராசக்தி தடை என்பது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பராசக்தியிலும் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதனால், பழைய பராசக்தியின் மீதும் எனக்கு ஆகச்சிறந்த ஆர்வம் உண்டு என்பதனாலும் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக வாசித்தேன். 1200 பக்கத்தில் தமிழில் இதுவரை எந்த சினிமாவுக்கும் வராத ஆகச்சிறந்த ஒரு ஆய்வு கட்டுரை அந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சினிமா குறித்து வந்திருக்கக்கூடிய எல்லா தரவுகளும் இருக்குது. அந்த படத்துக்கு பின்னால் நடந்த சென்சார் போர்டு பஞ்சாயத்திலேருந்து இன்றைக்கி உள்ள சென்சார் போர்டு பஞ்சாயத்தை இன்னொரு 10 வருஷம் கழித்து அதே நம்முடைய நண்பர் கடற்கரை அங்கவிலாசம் மொத்தம் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். பப்பாசியினுடைய அனுமதியோடு, அது மரபே இல்லை என்றாலும் கூட நான் அவரை விரும்பி இந்த அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறேன். இந்த மேடையில் அவருக்கு நான் என்னுடைய கௌரவத்தை, அன்பை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் கடற்கரை அவர்கள் அரங்கத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் அவசியம் மேடைக்கு வரணும். அண்ணன் கோபால் அவர்கள் கையால் அவர் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அண்ணனும் இந்த மேடைக்கு வர வேண்டும். ஏன் கௌரவிச்சேங்கிறத பற்றி நான் இப்போ பேசிடுவேன். அடுத்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இந்த அரங்கத்தில் கிடைக்குது, நீங்கள் அவசியம் எல்லோரும் வாங்கணும். 1200 பக்கம். இப்போ அந்த பராசக்தி தடையினுடைய புத்தகத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மேடையில் அழைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்துவதற்கான ஒரே ஒரு காரணம் இருக்குது. இந்த சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த திரைப்படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது என்ன பாட்டு அப்படின்னா, சேனை கூட்டம் போரை ஏற்போம், வாழ்வோ சாவோ சேர்ந்தே ஏற்போம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்கள் போய் இன்னைக்கு காணொலியில் பார்த்துருவீங்க. அந்த பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் ஊடாக
அது எப்படி எழுச்சி பெற்றது என்பதை பற்றியெல்லாம் அந்த படம் இருக்கும். அந்த படத்துக்கான பாட்டு தான் அது. அந்த பாட்டு எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பாரதிதாசனுடைய சேனை கூட்டம் தேவை என்கிற அந்த கவிதை. சேனை ஒன்று தேவை என்று அவர் எழுதியிருப்பார். அதை நான் சேனை கூட்டம் மாற்றினேன். இப்படி ஒரு 50 ஆண்டு கால, 100 ஆண்டு கால, 70 ஆண்டு கால தொடர்ச்சி இருக்கு இல்லையா? இது இலக்கியத்தில், சினிமாவில், அரசியலில், தத்துவத்தில் எல்லாவற்றிலும் இருக்குது. இந்த தொடர்ச்சியை எது திரும்ப திரும்ப நமக்கு கடத்தி கொண்டே இருக்குதுனாக்க இந்த புத்தகங்கள் தான் கடத்திக்கிட்டே இருக்கு. அப்போ புத்தகங்களை நாம் எவ்வளவு தூரம் அக்கறையோடு வாசிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல முடிகிறது. திரும்ப திரும்ப நாம் இந்த மேடைகளில் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பராசக்தி தடை நூல் கடற்கரை எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு செய்தி அவர் எழுதியிருந்தார். அந்த செய்திக்காக தான் அந்த மேடையில் அவருக்கு நான் பொன்னாடை போர்த்தணும்னு. பராசக்தி என்று சொன்ன உடனே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசனை, நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அதற்கு வசனம் எழுதிய முத்தமிழறிஞர் கலைஞரை. அதுக்கு பின்னாடி அந்த படத்தை தயாரித்தவர், அந்த படத்துக்கு நடந்த பிரச்சனைகள், அந்த படத்தை பற்றி எழுதிய கட்டுரைகள், அந்த படத்தின் மூலமாக இந்த சமூகத்தில் பரப்பப்பட்ட செய்திகள், அந்த படத்துக்கு எதிராக பரப்பப்பட்ட செய்திகள், இன்று வரைக்கும் அதை ஒட்டுக்கொள்ளாத மனநிலை, இதெல்லாம் சார்ந்திருந்தாலும் கூட அதிலே குறிப்பாக அந்த பராசக்தி படத்தில் எழுதின ஒரு பாடலாசிரியை பற்றிய ஒரு தரவை கடற்கரை தேடி அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார். ஒரு பாடலாசிரியனாக நான் கடற்கரையை மதிப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த படத்திலே பாட்டு எழுதிய KP காமாட்சி சுந்தரத்தை பற்றி தமிழில் இதுவரைக்கும் எந்த ஆய்வு நூலிலும் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த பெயரை குறிப்பிட்ட ஒற்றை காரணத்திற்காகவே கடற்கரையை நான் மனதார பாராட்டுகிறேன். அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார். நான் நேற்றைய காற்று என்கிற தலைப்பில் ஒரு 20 பாடலாசிரியர்கள் பற்றி எழுதியிருக்கிறேன். அதில் கூட நான் KP காமாட்சி சுந்தரத்தை எழுதலை. அந்த காமாட்சி சுந்தரம் யாருன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். பராசக்தி அப்படின்னு படம்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஒருத்தருடைய முகம் ஞாபகம் வரும். என்னது, அம்பாள் பேசுகிறாளா அப்படின்னு உடனே ஒரு குரல் வரும், டேய் பூசாரி அம்பாள் என்றைக்கடா பேசினால் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பூசாரியாக ஒருத்தர் நடித்தார் இல்லையா, அந்த பூசாரி தான் KP காமாட்சி சுந்தரம். அந்த திரைப்படத்தில் அந்த காமாட்சி சுந்தரம் மீசியோடு இருப்பார். அவர் நடிகரும் கூட. அந்த காமாட்சி சுந்தரம் அந்த படத்தில் ரசிக்கும் சீமானை பாட்டு நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்க இல்லையா, அந்த பாட்டை எழுதியவர். இந்த தகவலையே இன்றைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நிறைய பாடல்கள், ரொம்ப அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டுன்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. சிற்பி செதுக்காத பொற்சிலையேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. உன்கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதோ அப்படின்னு வரிசையாக நீங்கள் போய் இன்றைக்கி காணொலிகளை அவசியமாக இன்றைய பொங்கல் நாளை நீங்கள் காமாட்சி சுந்தரத்தின் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். KP காமாட்சி சுந்தரம் பாடல்கள்னு போட்டு நீங்கள் ஒரு முறை அவருடைய எல்லா பாடல்களும் கேளுங்க. ஆக சிறப்பாக தமிழில் கண்ணதாசனே வியந்து பார்த்த ஒரு கவிஞர் KP காமாட்சி சுந்தரம். கண்ணதாசனே வியந்து பார்த்தவர்னா, கண்ணதாசன் வசனம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களிலே ஒரு தலைமகனாக எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்தவர் அந்த காமாட்சி சுந்தரம். ஆகப்பெரிய கவிஞர் அவர், பாடலாசிரியர் அவர். அவர் எப்படி பாடல் எழுதுவார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கண்ணதாசன் அவரை தான் பணியாற்றிய ஒரு படத்தில், தான் வசனம் எழுதிய ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டு பாட்டு எழுத வச்சாராம். அப்போ பாட்டு எழுத வைக்கும்போது காமாட்சி சுந்தரம் ஆகப்பெரிய கவிஞர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தா கூட கண்ணதாசனுக்கு என்ன ஆர்வம்னா அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னு. அவர் எப்படி எழுதுறாருன்னு பார்க்கும் பொழுது அந்த உந்துதல் இருக்கு இல்லையா, அந்த உந்துதலுக்கு பிறகு சில வருடங்களுக்கு இருந்து கண்ணதாசன் அதை விட தாண்டி பாடல் எழுதக்கூடிய ஒரு கவியரசராக மாறி போனாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் காமாட்சி சுந்தரம் வரும்பொழுது மெட்டு அவங்க போடுகிற பொழுது மெட்டு அவங்க அமைக்கிறாங்க. மெட்டு அமைச்சோன்னா என்ன சுச்சுவேஷன் கேட்குறாரு. கேட்ட உடனே உடனே வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மந்த மாருதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மந்த மாருதம் அப்படிங்கிற அந்த பாட்டை நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்கன்னா, ஒரு குடிபோதையில் இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு அழகை ரசித்தால் எவ்வளவு இலக்கியமாக பாடுவாங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாடல். அவரை பற்றி நம்ம இன்றைக்கி எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுங்கிறதெல்லாம் தெரில. அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னாலே ரொம்ப ஆச்சரியகரமான தகவல்களை நம்முடைய கடற்கரை அந்த புத்தகத்தில் தொகுத்து கொடுத்துருக்கிறார். அது என்னென்னா, அவர் அந்த காலத்தில் நாடக நடிகராக இருந்தவர். சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறார். சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சுட்டே இருக்கும் பொழுது சின்ன வயசுலேயே நடிக்கிறாரு. ஒரு 13-14 வயசில் மகரக்கட்டு உடைதல்னு ஒரு பிரச்சனை வரும் எல்லாருக்கும். எல்லாம் நம்மளோட குழந்தைங்களுக்கே நமக்கே கூட இந்த குரல் மாறுற ஒரு வயசு வரும். அந்த குரல் மாறுற அந்த வயசில் நாடகத்தில் தொடர்ச்சியாக நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு 50 பாட்டு 100 பாட்டு பாடி நடிக்கணும் இல்லையா. அப்போ அந்த மகரக்கட்டு தொடர்ச்சின்னா பாட முடியாது, குரல் மாறி போயிடும். அப்போ நாடகம் இல்லைன்னு துரத்தி விட்ருவாங்க. அப்படி துரத்தி விட்டாங்கனாக்கா வேறு பெரிய கலை ஆர்வமிக்க ஒருத்தர் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. வேறு ஏதோ ஒரு கூலி வேலைக்கு தான் போகணும். இந்த நாடக ஆசை முற்றிலும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி இவருக்கு மகரக்கட்டு உடஞ்ச உடனே ஒரு நாள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு முடிவு பண்ணி
நாடக கம்பெனிலேருந்து வெளியில் கிளம்பி போகலான்னு இருக்கும் பொழுது பெட்டியை தூக்கிட்டு வெளியில் போகிறாரு. ஒரு குரல் கேட்குது, டேய் காமாட்சி எங்கே போகிற அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா அந்த நாடக கம்பெனி நடத்தக்கூடிய கந்தசாமி முதலியார் தான் அந்த குரல். என்னடா அப்படின்னாரு. இல்லை, எனக்கு குரல் வந்து போயிடுச்சு, இனிமேல் என்னை நாடகத்தில் நீங்கள் நடிக்க வைக்க மாட்டீங்க, அதனால் நான் எங்கேயாவது போயிடலான்னு நினச்சி கிளம்பிட்டேன் அப்படின்னோடனே, உனக்கு மகரக்கட்டு உடஞ்ச 2-3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துகிட்டு வாங்கிறதுக்காக தான் நைட்டில் நான் தூங்காமல் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ எங்கேயும் போக வேணாம், பேசாமல் உள்ளே போ. நம்ம இன்னுமே வந்து இந்த பாட்டு இருக்கிற நாடகம்லாம் போட வேணாம், நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இதுக்கப்புறம் சமூக நாடகம் போட்டுருவோம். அதனால் நீ என்ன பண்ணு, நாளை காலையில் விடிஞ்ச உடனே பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த தேட்டர் ஒரு பேரை சொல்லி, அந்த தேட்டரில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டுருக்கு, அந்த இங்கிலீஷ் படத்தை போய் பார்த்துட்டு வா. அந்த கதையை கொஞ்சோண்டு நம்ம உல்ட்டா பண்ணி நம்ம ஒரு நாடகத்தை போட்டுருவோம். அந்த நாடகத்தில் அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி இருக்குது, அந்த காட்சியை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். என்ன அந்த காட்சி அப்படின்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு அது படிக்கும் பொழுது. அது என்ன காட்சினா, ஹீரோவும் வில்லனும் சந்தித்துக்கூடிய ஒரு இடம். வில்லன் வந்து எப்போதுமே வில்லனை தான் நம்ம ரொம்ப உயர்வாக காட்ட மாட்டோம், ஹீரோ தான் நம்ம காட்டுவோம். அந்த நாடகத்தில் எப்படின்னா, வில்லன் வந்து ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஹீரோவுடைய உதட்டில் இருக்கக்கூடிய சிகரெட்டை வில்லன் தன்னுடைய சாட்டையால் சொல்லட்டி இழுத்துருவான். அப்படி ஒரு காட்சி. சிகரெட் ஊடுத்திட்டு இருக்கும்போது இவன் சாட்டை எடுத்து சிகரெட் அப்படி விட்டுப்பான். சாட்டையால் சிகரெட்டை அடுத்தவனோட வாயிலேருந்து எடுக்கிறதுனா எவ்வளோ பெரிய தந்திரம் வேணும். இதை பார்க்குறாங்க, இந்த காட்சியை நீ செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டார். இவர் போய் படம் பார்த்துட்டு வர்றாரு, அவருக்கும் அந்த காட்சி ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதை நாடகத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும், சினிமாவில் எத்தனை டேக் எடுத்து எவ்வளோ டெக்னிக் பயன்படுத்தி எடுத்துருப்பாங்க நமக்கு புரியும். ஆனால் அது நாடகத்தில் பண்ணணும். எப்படி நாடகத்தில் பண்ணுறதுன்னு ஒரு வாரம் முயற்சி பண்ணி அதே மாதிரி நாடகத்தில் அந்த சிகரெட்டை சாட்டையால் எடுக்கிற மாதிரியான காட்சியில் நடிச்சிடறார். நடித்தோடனே அங்கங்கே பரபரப்பாயிடுது. சிகரெட் எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து அந்த நாடகத்தில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த நாடகத்தை பார்க்க வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஆயிடுறார் அவர். பாப்புலரான நாடக நடிகரான காமாட்சி சுந்தரம் தொடர்ச்சியாக அந்த கந்தசாமி முதலியார் நடத்தி அந்த நாடக கம்பெனியில் எல்லாமும் ஆயிடுறார். அவர் சொன்னால் எப்போதுமே திறமை இருக்கிறவன் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவன் சொல்கிறதானே எல்லோரும் பேச்சு கேட்பாங்க. அதனால் அவர் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறார். அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றார். ஒரு கலை, அந்த கலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி, அந்த கலையை வாழ்வாக கொண்டிருக்கவனுடைய வாழ்க்கை, இதெல்லாமே ஒரு சம்பவத்தில் இப்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சிகரெட் இப்படி எடுத்த உடனே இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரவி அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர் ஒருத்தர், அவர் யாருனாக்கா இந்த ராணிமேரி கல்லூரின்னு இப்போ இருக்கு இல்லையா, இந்த ராணிமேரி கல்லூரிக்கு ஒரு 18 ஏக்கர் இனாமாக கொடுத்த ஒருத்தர் பார்க்க வர்றார். அவர் ஒரு கலா ரசிகன். அவர் அந்த கலா ரசிகன் வந்த உடனே எல்லாருக்கும் பரபரப்பாயிடுது. அவ்வளோ பெரிய செல்வந்தர், அவ்வளோ பெரிய பணக்காரர், கலாராசனை உடையவர் இந்த நாடகத்தை பார்க்க வராருன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக எல்லோரும் பார்க்குறாங்க. அவர் நாடகத்தை பார்க்குறாரு. இந்த குறிப்பிட்ட காட்சி வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு, பையன் நம்ம பையனா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும் இந்த சாதிய சமூகத்தில் நம்ம பையனா என்கிற சொல்லுக்கு என்ன கேள்வினோடனே கூட இருக்கிறவர் நம்ம பையன் தான்ட்டார். கூட இருக்கிறவருக்கு எதுக்காக அவர் கேட்குறாருன்னு அவருக்கு தெரியல. நம்ம பையனா அப்படின்னோடனே நம்ம பையன்தான் அப்படின்ட்டு இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டில் இன்றைக்கி ரொம்ப பேர் நம்ம பையனா இல்லாதனால வெட்டி கொண்டுடுறானுங்க. அவன் நம்ம பையலான்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப உற்சாகமாகி போய் நாடகம் முடிஞ்சாலும் கழுத்தில் இருக்க செயினெல்லாம் கழட்டி மீனாட்சி சுந்தரத்தை போட்டு, ரொம்ப பிரமாதம்ப்பா, இவ்வளோ அற்புதமாக நீ நடிக்கிற, என் வீட்டுக்கு வந்து நீ ஒரு தடவை விருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொன்னார், நீனு நம்ம பையன்தான்னு சொன்னார் அப்படின்னு உடனே திருன்னு முழிக்கிறார் காமாட்சி சுந்தரம். ஐயா என்ன சொல்கிறீங்க? இல்லை, நீங்களும் நம்ம பையன்தான்னு சொன்னார், நீங்கள் நம்ம வீட்டுக்கு அவசியம் வரணும்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த நம்ம பையனான்னு சொன்னது இவருக்கு பெரிய சிக்கலாயிடுச்சு. இவர் ஓடி போய் கந்தசாமி முதலியார்ட்ட கேட்குறாரு, என்னங்க அவர் வந்து நம்ம பையனான்னு கேட்குறாரு, நான் நம்ம பையனே கிடையாதே, நான் எப்படி அவர் வீட்டுக்கு போகிறது விருந்து சாப்பிட்றதுனோடனே, ஏப்பா நீ அவர் கூப்பிட்டுட்டாரு, நீ போய் விருந்து சாப்பிட்டு நம்ம பையன் இல்லைன்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறார். இவருக்கு என்னென்னா கழுத்தில் செயின் வேறு போட்டிருக்கிறாரு. இப்போ செயினையும் கழட்டி கொடுக்க முடியாது, விருந்து சாப்பிட கூப்பிட்றாரு. சரி, நம்ம வாழ்க்கையில் திடீர்னு இப்படி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுருச்சு, நம்ம போவோம்னு சொல்லிட்டு இவர் நேராக போகிறார். விருந்தெல்லாம் போடுறாங்க, ரொம்ப பிரமாதமாக சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே, ஐயா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் நம்ம பையன் இல்லை பேசிக்கோ இருங்கன்ட்டு பரிமாறுறாங்க. இவர் அந்த நம்ம பையனுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு பயங்கர தர்மசங்கடம் ஆகிடுது. பக்கத்தில் அந்த நம்ம பையனான்னு கேட்டார் இல்லையா, அவரோட தம்பி இருக்கிறார். அவர் பேச்ச ஆரம்பிக்கிறார். நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம் தம்பி, அண்ணன் வந்து ரொம்ப கலை ரசனை மிக்கவர், கலாரசனை உடையவர், கலைக்காக உயிரையே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, ஷேக்ஸ்பியர் செத்து போனப்போ
அவர் வந்து தேவாலயத்தில் கொண்டு போய் புதைக்கலான்னு சொன்ன உடனே, கூத்தாடிக்கு தேவாலயத்தில் வந்து புதைக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனையில் ஷேக்ஸ்பியர் பக்கம் தான் அண்ணன் நின்னார் அப்படின்னா பார்த்துக்கோங்க அண்ணனுடைய கலைய ரசிகர்னு. இவருக்கு உடனே அதிர்ச்சி ஆகுது. ஷேக்ஸ்பியர் அளவுக்கு ஒருத்தர் ரசிக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளை ரசித்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு மெல்ல தயங்கி இல்லை நீங்கள் நம்ம பையனான்னு கேட்டீங்க, அது சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இல்லைப்பா, அப்படியெல்லாம் கலைரசனை இருக்கக்கூடிய அண்ணன் நீங்கள் நம்ம பையனா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு முடிவு எடுத்துட்டாருண்டார். 18 ஏக்கர் நிலம் கொடுத்த ஒருத்தர் பொண்ணையே கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா இவருக்கு பயங்கர கனவு. நம்ம நாடக வாழ்க்கை மொத்தமாக மாறி போய் நம்மளே கந்தசாமி முதலியார் ஆக போகிறோங்கிற ஆசையும் வந்துடும்ல ஒரு கலைஞனுக்கு. சேர்னு ஒத்துக்கிறாரு, திருமணம்லாம் நடந்துருது. நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, ஒரே ஒரு சின்ன காட்சியில் அவருடைய மொத்த வாழ்க்கையும் மாறிடுது. அப்புறம் திருமண வாழ்க்கை, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இவர் கல்யாணம் பண்ண நேரமோ என்னமோ அந்த பொண்ணு கொடுத்தவர் மொத்த சொத்தையும் இழந்து, அந்த 18 ஏக்கர் கொடுத்த மாதிரியே எல்லா சொத்தும் இழந்து போய் எல்லாம் கடனாகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஆனால் அவருடைய கலையால் அவர் மிகப்பெரிய இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்பதனால் தொடர்ச்சியாக வேறு வேறு ஆட்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வாய்ப்பு கொடுத்தவர்கள் ரொம்ப முக்கியமானவர் வந்து என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணனுடைய நிறைய படங்களுக்கு அவர் தான் பாட்டு எழுதியிருக்கிறார். என்எஸ் கிருஷ்ணன் சிந்திக்கக்கூடிய கற்பனை இருக்கு இல்லையா, அந்த கற்பனையை வரி வடிவமாக்கி அதற்குள்ளே ஒரு சின்ன உத்தி இருக்கும். நீங்கள் எப்பவும் போய் நீங்கள் காமாட்சி சுந்தரத்துடைய பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் பார்த்தோன்னா போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதிமொழி அப்படின்னு இருக்குது. இந்த போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதிமொழிக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு இருக்குது, போதைக்கு எதிர்த்து. குடிச்சு பழகணும், பாலை குடிச்சு பழகணும், இந்த பாலும் கல்லை விலக்கி விட்டு பாலை குடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பழகணும்னு ஆரம்பிச்சிருப்பார். டக்குன்னு பார்த்தோன்னா என்ன குடிச்சு பழகணும்னு ஒரு பாட்டா அப்படின்னு நமக்கு பதட்டம் வருதில்ல. இந்த மாதிரி உத்தி முறைகளில் நிறைய பாட்டு அவர் எழுதியிருக்கிறார். அப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்கிற நேரத்தில் வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக வந்துடும் நேரத்தில் சொத்துக்கிட்டெல்லாம் போயிடுச்சு. பாட்டு கொடுத்துட்டு இருந்த என்எஸ் கிருஷ்ணன் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் உள்ளே போயிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கைபி காமாட்சி என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையே வெறுத்து போய் 2ஆம் திருமணம் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கு அந்த கதைக்குள்ளெல்லாம் போனால் ரொம்ப நேரமாயிரும், அதனால் அதை நான் சொல்லலை. போய் காவேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டைங்கிற ஒரு ஊரில், ஐயம்பேட்டை சேரிங்கிற ஒரு ஊரில் 5 வருஷம் சாமியார் ஆயிடுறார். ஒரு கவிஞன் சாமியார் ஆகி அருள் வாக்கு சொல்கிறவராக ஆகிட்டார். ஏற்கனவே வாக்கு சொல்கிறவன் தான் கவிஞன், அருள் வாக்கு சொல்கிறாரு. நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், சம்பாத்தியத்துக்காக அவர் அருள் வாக்கு சொல்ல போனாரா, நம்முடைய கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காக சாமியார் ஆக போனாரா? அப்போ சாமியார்கள் எந்த விதத்தில் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறாங்கிற வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் காமாட்சி சுந்தரத்துக்கு பொருந்திடும். வெளியிலேருந்து என்எஸ் கிருஷ்ணன் வெளியில் வந்தோன்னா எங்கே அண்ணன் அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் சாமியார் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சாமியார் ஆகிட்டாரா, என்னங்க அவ்வளோ பெரிய கவிஞன் சாமியார் ஆகிட்டாருங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு துணிமணியெல்லாம் வாங்கிட்டு நேராக காவேரி பக்கத்துக்கு போகிறாரு. தாடி கடியெல்லாம் வச்சுக்கிட்டு, காவியெல்லாம் தெரிச்சிட்டு, ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கிறார். என்னென்ன ஆச்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு, எவ்வளோ பெரிய கவிஞர், எவ்வளோ பெரிய நடிகர், உங்கள் நடிப்பு பார்த்தா நாங்களே நடிக்க வந்தோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே வாழ்க்கை வெறுத்து போச்சு கிருஷ்ணன், நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே முடியெல்லாம் வெட்டி விட்டு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து திருப்பி பாட்டு எழுத வைக்கிறாரு. அப்படி பாட்டு எழுத வைக்கிற பொழுது தான் ரசிக்கும் சீமானேன்னு பாட்டு எழுதினார். ரசிக்கும் சீமானேன்னு பாட்டு எழுதுறவர் முன்னாடி சாமியாராக இருந்தாருன்னா, சாமியாராக இருக்கும்பொழுது ரசிக்கும் சீமானேதாக தான் இருந்துருப்பார் அவர், இல்லையா? ஏங்க சாமியார் வந்துட்டு ஒருத்தன் வந்த பிறகு இவ்வளோ தேன் ஒன்றும் மண்டு மாமலரை கண்டுன்னு ஒருத்தன் பாட்டு எழுதுறாருன்னா அவர் சாமியாராக இருந்துட்டு போகிறாரு. நாட்டில் இருக்கிற எல்லா சாமியாரும் இப்படி தான் இருக்கிறான். அதனால் அந்த பக்கம் போயிடாதீங்க. இப்போ அவர் திருப்பி இந்த மாதிரி ஆகிடுது. இந்த பக்கம் வந்த பிறகு அப்புறம் திருப்பி வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள், அதுக்கப்புறம் திருப்பி மிகப்பெரிய இடத்துக்கு போகிறாரு. இப்படியாக அவர் வாழ்க்கை மாறி 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 போயிட்டுருக்கும் பொழுது அவருக்கு இந்த போதை பழக்கத்திற்கு உறுதிமொழி ஏற்போங்கிறது இல்லையா, இந்த பரிச்சயம் அவருக்கு இருக்குது. அவர் நம்ம கவிஞருங்கிறதுனால நம்ம அவர் கொஞ்சம் கூடுதலாக விட்டு கொடுக்க முடியாமல் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. கலைஞன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அவருக்கு வந்துடுது. அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரிய கலா ரசிகர்னா, அவர் வீட்டுக்கு வேலை பார்க்க இந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதா 3ஆவது திருமணமும் பண்ணிடுவார். கலா ரசிகன் இல்லையா? ஏன் இப்போ ஏற்கனவே 2 திருமணம் ஆகி போச்சு, இப்போ 3ஆவதாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர். இதெல்லாம் படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு காதல் வரும். காதல் எப்படி வேணாலும் வரும். அவங்க அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் காதலிச்சாரே தவிர அவருக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குழந்தைக்கு, அந்த 3ஆவது மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பால் வாங்க பணம் இல்லாத இடத்திற்கு காமாட்சி சுந்தரம் வந்து சேர்ந்தார் என்பது தான் அந்த கதை. நான் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு கதை. அந்த 3ஆவது இடத்துல 3ஆவது
மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பால் வாங்க முடியல. குடிச்சு பழகணும், பாலை குடிச்சு பழகணும்னு பாட்டு எழுதினவர் தன்னோட பிள்ளைக்கு பால் வாங்க முடியாத இடத்துக்கு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது கதாசிரியராக இருக்கக்கூடிய கலைஞானம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க காணொலியில் கூட இதை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் நம்ம கலைஞானம் ஐயா. அந்த கலைஞானம் அவர் கூட தான் இருந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, குழந்தைக்கு இது மாதிரி பால் வாங்க பணம் இல்லைப்பா, வீட்டில் ஒரே ஒரு தம்புரா இருக்குது, அந்த தம்புராவை போய் விற்றுட்டு வந்து ஏதாவது பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி அந்த தம்புராவை கொடுத்து அனுப்புகிறார். தம்புராவை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக அலையிறார். காமாட்சி சுந்தரத்தினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறேன் நான். யோசிச்சு பாருங்கள். இசையே வாழ்க்கையாக, கலையே வாழ்க்கையாக, கவிதையே வாழ்க்கையாக, பாட்டே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் எப்போயோ யாரோ பரிசு கொடுத்து அந்த தம்புராவை விற்றுத்தான் தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்கணுங்கிற இடத்துக்கு வந்து நின்றுறார். கொடுத்தா யார் உடனே தம்புரா வாங்குவா? எல்லோரும் தம்புரா வாங்கிடுவாங்களா என்ன? போய் ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி கேட்குறாரு, தம்புரா வாங்கிக்கிறீங்களா, தம்புரா வாங்கிக்கிறீங்களா? எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு எதுக்குப்பா இது, எங்களுக்கு எதுப்பா அதுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுங்க, வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் அழகாக வச்சுக்கோங்க அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கையாக போய் 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 கெஞ்சி 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 கூத்தாடுறாரு. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைக்கு பசியில் எப்படி அழுதுருக்கும், எப்படி துடிச்சிருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது. இரவு ஒரு 9 மணி போல் மயிலாப்பூரில் ஒரே ஒரு வீட்டில் சொல்கிறாங்க, என் பிள்ளை பாட்டு கற்றுக்குது, அதுக்கு தம்புரா தேவைன்னு சொன்னிச்சு, ஆனால் இந்த தம்புராவை நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் எங்கள் பாட்டுவாதியார் வந்து இது நல்ல தம்புராவாக சொல்லணும் அப்படின்னா வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 9 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10:45 அந்த பாட்டுவாதியார் வந்து அந்த தம்புராவை எடுத்து பார்த்துட்டு, இது பச்சை மட்டையில் செஞ்சது, இதை வாசிக்க முடியாதுன்னு சொல்லிடுறார். பச்சை மட்டையில் செய்த தம்புரா வாசிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் அந்த தம்புராவை தூக்கிட்டு கேகே நகரில் இருக்கக்கூடிய காமசுந்தரம் வீட்டுக்கு கலைஞர் நடந்தே வராரு. அவருக்கு அழுகலையே வருது. அவரும் காலையிலேருந்து சாப்பிடல தானே, எத்தனை நாள் சாப்பிட்லையோ, அதே பட்டியோட அந்த தம்புராவை தூக்கிட்டு வந்து, இது பச்சை மட்டையில் செஞ்ச தம்புராவா அண்ணே, அதனால் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பச்சை மட்டையில் செய்து அந்த தம்புராவை எடுத்து கொண்டு போய் வீட்டில் துவைகள் இருந்துச்சான் வீட்டுக்கு முன்னாடி. அப்போல்லாம் வாசலில் தானே துவைகள் இருக்கணும். அந்த துவைகள் அந்த தம்புராவை ஓங்கி அடின்னு அடிச்சுட்டு, இந்த சனியனை தொட்டதுனால தான் நான் தரித்திரியப்பட்டு போனேன், இப்படி என் வாழ்க்கையே கெட்டது இந்த கலையால் தான் சொல்லி அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். தூக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. யூரின் போகணுன்னு சொல்கிறாரு. அழைச்சிட்டு போய் ஓரமாக நிற்க வைக்கிறாங்க. சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும் பொழுதே மரணம் அடைஞ்சு விடுறாரு. அப்படியே செத்து போயிடுறார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்கிறதுனால இவர் இறந்து போனதாக சொல்லாமல் மயக்கம் அடைஞ்சிட்டான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருங்க, இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இறந்து போன ஒருவரை இருக்கிறார், மயக்கமாகவே இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். கவிஞன் என்றைக்கும் இறக்க மாட்டான் என்பதற்கு சாட்சியாகவும் காமாட்சி சுந்தரம் மாறி போனாருங்கிறது அந்த கதை. அப்படி தான் அந்த காமாட்சி சுந்தரத்தினுடைய கதை முடியுது. இப்படி ஒரு பாடலாசிரியன் தமிழ் சினிமாவில் இருந்தான் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி தெரிய வைக்கக்கூடிய ஒரு அரிய பணியை என்னுடைய நண்பர் கடற்கரை மத்த விலாசம் வாராசக்தி தடை என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமும் நெகிழ்வும் இருக்கிறது என்னென்னா, அந்த புத்தகத்தை எனக்கு தான் அவர் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. எதுக்கு சமர்ப்பிச்சிருக்காருன்னா, நீ என்னைக்கும் பச்சை தம்பூராவை ஆயிராத, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, ஏதாவது பாரதிதாசன் விருது வாங்கி பொழைச்சிக்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரோன்னு கூட எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த கதை இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களில் மேடைகளில் பேசுகிற பொழுது எதை பேசுகிறதே தெரியாது. அகம்புறம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துரும். அதெல்லாம் சும்மா கொடுக்குற தலைப்பு தான். பூபதி வந்து 2 தடவை பேசும்போது 3வது தடவை என்ன தலைப்பு கொடுக்கணும்னு தெரியாமல் சரி அகம்புறம்னு வச்சுக்கப்பா அப்படின்னு. ஏன்னா எதை பேசினாலும் அகமும் புறம் பேசிடலாம். இப்போ கவிதா பாரதியை பேசி முடிச்சா பாருங்க, அகம்புறம்னா யுகபாரதியின் அகமும் புறமும் முடிஞ்சிச்சு ரைட் அப்படின்னு. இப்போ நம்ம எந்த அகமும் புறம் பேசுகிறதுனா காமசுந்தரத்துடைய அகத்தையும் புறத்தையும் பேசிட்டோம். அதனால் நம்ம டாப்பிக்குக்கும் வந்துடுது. ஆனாலும் சொல்கிறேன், அகம்புறம் என்ற வகைமை இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வகைமை. தமிழினுடைய இலக்கிய வரலாற்றை 4 சொற்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை 4 சொற்களில் புரிந்து கொள்ள முடியும். சங்க காலத்தை அகம்புறம் என்று புரிந்து கொள்ளலாம், பக்தி இலக்கியத்தை இகம் பரம் என்று புரிந்து கொள்ளலாம், சுதந்திர போராட்ட காலத்தை சுதந்திரம் என்று புரிந்து கொள்ளலாம், தற்காலத்தை சுய அறம் என்று புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 4 வைத்து கொண்டால் அகம்புறம், இகம்பரம், சுதந்திரம், சுய அறம், இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டா இலக்கியம் மொத்தமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா வகைமை வந்து அப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா நல்லது. தம்பி வந்து ஐயங்காளிக்கும் காந்திக்கும் நடந்த உரையாடல் பற்றியெல்லாம் சொன்னார். நான் அப்படி உடனே நாராயணகுரு பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பேச முடியாது. அதான் இதில் சிக்கலே. இதில் அப்படி ஒவ்வொன்றாக பேசுகிற பொழுது நமக்கு எவ்வளவு தெரியும் ஒரு விஷயம். ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம் அல்லது ஒரு நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்கிறோம்னா அது குறித்து நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறத நான் வந்து தி ஜானகிராமனோட ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போது அண்ணன் கவிதா பாரதி வந்து ஒரு 2 கதையை சொல்லி
கூட்டத்தை வந்து வேறு மாதிரி ஆக்கிட்டார். அதனால் நானும் கதை சொல்லாமல் போயிட்டேனாக்க கதை சொல்லாத கவிஞன் ஆயிடுவேன். இன்னும் நான் எல்லா சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறாரு. அதனால் நிறைய கதை எனக்கு தெரியும். அந்த அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. இலக்கியத்தை வைத்துக்கொண்டு இலக்கியத்தின் மூலமாக அடையக்கூடிய லாபத்தை அல்லது இலக்கியத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அங்கீகாரங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறவர்களுடைய மனநிலை பற்றிய ஒரு கதை அது. தி. ஜானகிராமனுடைய சங்கீத சேவை. அவசியம் படிங்க, இங்கே கிடைக்குது. தீஜாவினுடைய அந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதுக்கு மட்டும் பொருந்தாது. ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கருத்து சொல்கிறா இல்லையா, அவங்க எல்லாருக்கும் அது பொருந்தும். அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து நம்ம நிறைய பேருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்பணும். அது எல்லோரும் இந்த சோஷியல் மீடியாவில் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தம்பி தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை நீங்கள் அனுப்பலாம். அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. அந்த சங்கீத சேவைங்கிற கதை வந்து என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக அந்த கதை ஆரம்பிப்பார். அது ஒரு எலியை பற்றின கதை. எனக்கு இந்த திடீர்னு அணிலை பற்றி ஒரு கதையை சொல்லி அது ரொம்ப சிக்கலாயிடுச்சு. அதுக்கப்புறம் மயிலை பற்றி ஒரு கதை போய் சொன்னால் அதுவும் சிக்கலாயிடுச்சு. அதனால் இப்போ அணியில் சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது. இப்போ திடீர்னு வந்து மரியாதைக்குரிய தோழர் சூர்யா சேவியர் அவர்களுடைய திருப்பரங்குன்றத்தின் முழு ஆய்வு நூல் ஒன்று வந்திருக்கு. அதில் கிளியை பற்றி ஒரு கதை இருக்குது. நான் இப்போ அந்த கிளியை பற்றி ஒரு சொல்லிடணும். ஏன்னா இது ஒரு கிளி காலமாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த சங்கீத சேவையை சொல்லிடுறேன் நான். இந்த சங்கீத சேவை வந்து என்னென்னா, இலக்கியத்தை பற்றி யாரெல்லாம் பேசுனாங்களோ இனிமேல் உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கதை இருக்குது. அது என்னென்னா, ஒரு எலி என்ன பண்ணும், திடீர்னு எதேச்சியாக ஒரு லைப்ரரிக்குள்ளே போயிடும். எலிங்கிறது எங்கே வேணாலும் பூந்துடும் தானே. அது மாதிரி அது லைப்ரரிக்குள்ளே பூந்துடும். லைப்ரரிக்குள்ளே பூந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் மேஞ்சிட்டே வரும்பொழுது திடீர்னு அது கையில் ஒரு சங்கீதத்தை பற்றின ஒரு புத்தகம் கிடச்சிரும். உடனே அதை எடுத்து சங்கீதத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கும். ராகத்தினுடைய லட்சணங்கள், ராக ஆலாபனைகள், ஆரோகணம் என்ன, அவரோகணம் என்ன, எத்தனை ராகங்கள் இருக்குது, எத்தனை சுரங்களுடைய பாகுபாடுகள் இருக்குது, எல்லாத்தையும் படித்தோன்னே அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி ஒரு கட்டத்தில் அந்த எலி என்ன பண்ணிடும், ஒரு புத்தகம் எழுதிடும். எலி எழுதின புத்தகம் என்ன ஆகிப்படும்னா உலகம் பூரா பாப்புலர் ஆயிரும். எலிகளை புத்தகம் எழுதினா பாப்புலர் ஆயிரும். அது பாப்புலர் ஆன உடனே தென் அமெரிக்காவிலேருந்து அதுக்கு அழைப்பு வந்துடும். நீங்கள் வந்து எங்களுடைய சங்கீத சபாவில் வந்து நீங்கள் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அமெரிக்க தூதரகத்திலேருந்து ஒரு அழைப்பு வரும். நீங்கள் எங்களுடைய தூதரகத்துக்கு வந்து எங்களோட அழைப்பை ஏற்று நாங்கள் கொடுக்குற பட்டத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு. இந்த எலிக்கு வந்து தாங்க முடியாத சந்தோஷமாயிரும். நம்ம படித்ததே ஒரே ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தில் இருக்கிறதையும் பாதி புரிஞ்சு புரியாத மாதிரி எழுதணும். அந்த புத்தகத்தை உலகமெல்லாம் படித்து வேக்கிறாங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அதுக்கு நமக்கு சங்கீதமே தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தன்னை ஒரு இசைஞானியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் பேசிட்டு வரும். பேசும்பொழுதுலாம் என்ன பேசுனாக்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு தகுந்ததுக்காக மாற்றி பேசுகிறது. அகம்புறம்னு சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு பேசணும் பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுது. இப்படி பேசின உடனே தென் அமெரிக்காவில் என்ன பண்ணிடுவாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய இசைஞானியாக இசை மேதையாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள் முன்னாடி எங்கள் நாட்டுடைய ஒரு பாடகர் வந்து பாடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவிஞராக இருக்கோம்னாக்கா யாராவது கவிதை எழுதுறவங்க நம்மகிட்ட காமிச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்மளே உலக கவிதை எழுத மாட்டோம், நமக்கு தெரியும். அவங்க அன்பில் வந்து காட்டுறாங்க, ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டு போவோம். நம்ம அப்புறம் தான் தெரியும் நம்மளை விட அவன் நல்லா சிறப்பாக எழுதியிருக்கிறானே, நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு கூட எழுத வரலையேன்னு நமக்கு மனசுக்குள்ளே ஓடும். அது வேறு. அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, வர சொல்லுங்கள் பாட கேட்போம் அப்படின்ட்டு அந்த தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்கீத வித்வானை வந்து பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. பாட்டை ஆரம்பித்தாக்க பிரமாதமாக பாடுவாங்க. உண்மையிலே அவங்க பாடினோடனே அந்த சங்கீத வித்வான் கூட இன்னொருத்தர் இருப்பார். அவருக்கிட்ட வந்து சொல்லுவார், சார் இது எங்கள் நாட்டில் வந்து டக்கோனா டொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து டக்கோனா டொட்டி, இந்த டக்கோனா டொட்டி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. டக்கோனா டொட்டி எப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே இசையே தெரியாது, உண்மையான இசையே தெரியாது இதுக்கு. இப்போ டக்கோனா டொட்டி என்ன தெரியாதுக்கு, டக்கோனா டொட்டி ரொம்ப அற்புதம் அப்படின்னு. என்ன சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்கள், எங்கள் நாட்டில் இதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க அப்படின்றோம். உடனே அவங்க டக்கோன டொட்டி அப்படின்னு சொல்லுவோம், திருப்பி சொல்லுவாங்க டக்கோன டொட்டி தச்சோன தோடி தச்சன தோடி அப்படின்றோம். எங்கள் நாட்டில் தச்சோன தோடி என்று இருப்பதே தான் உங்கள் நாட்டில் டக்கோன டொட்டி என்று நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இசைக்குள் நம்ம எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தமெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பேசி தப்பிச்சிரும். அவங்க வியந்துருவாங்க. ஏன்னா சங்கீதத்துக்கு நூல் எழுதி அகில உலகத்தில் புகழ்பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம ஊர் வித்வானை பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பாரதியான கவிதை வாசித்த கதை தான். நல்ல வேளை அது எங்கேயும் கிளம்பி பாட்டு எழுத கிளம்பி வரல என்ன. அதனால் உடனே வந்து பரபரப்பாக அடுத்த நாட்டுக்கு போவோம். அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு இல்லையா, அது பட்டம் கொடுக்குற அழைப்பு. அங்கே வந்து அதுக்கு சிறந்த பட்டம் கொடுக்க போகிறாங்க. ஒரு விமர்சகர், சங்கீத விமர்சகராக அது மாறி இருக்குல்ல இப்போ கொஞ்சம் காலத்தில். இந்த சங்கீத விமர்சகராக மாறின உடனே, கதை சொல்லியாக மாறின உடனே அது இது வரைக்கும் அதுக்கு அதை பற்றியே தெரியாது. ஆனால் அது பேசிக்கிட்டு இருக்கு.
இப்போ அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா ஏற்பாடுகள்லாம் தடபடலாக இருக்கும். ஏர்போர்ட்லேருந்தே கூட்டிகிட்டு அது போகும்பொழுதே அந்த எலி, நீங்கள் நல்லா எல்லாத்தையும் கற்பனை பண்ணிங்க, இது எல்லாமே ஒரு எலிக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்திருக்கு பாருங்கள். திடீர்னு ஏர்போர்ட்லேருந்து தூதரக அதிகாரி வந்து அவரை கூட்டிகிட்டு போய் பக்குவமாக அந்த எலி வந்து கூட போகும்போது தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகும். அப்போ மனைவி கேட்கும், ஏங்க உங்களுக்கு தான் மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் உலகமே உங்களுக்கு மியூசிக் தெரியுதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனைவிகளுக்கு எப்போதுமே இப்படி தான் புருஷன் மேலே சந்தேகம் வந்துட்டுருக்கும். அவங்க எல்லாரும் நம்புகிறாங்களே, நீயும் நம்பிடு. மற்றவங்க நம்புறதுனால நீ நம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிட்ட. அது மட்டும் இல்லை, இப்போ நான் புகழ்பெற்றவன் ஆகிட்டேன், புகழ்பெற்றவனோட மனைவியாக நீ வாழ்கிறதா சந்தோஷம் அப்படின்னு உடனே இந்த எலி என்னெல்லாம் பேசுதோ அதுக்கெல்லாம் அந்த கூட இருக்கிற பெண் எலி இருக்குல்லையே அது தலையாட்டிடும். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், எங்கள் வீட்டுக்கார் மாதிரி வராது. ஏன்னா அமெரிக்க தூதரகத்தில் அழைப்பு இப்போல்லாம் போய் வாசிச்சோடனே அந்த தூதரகத்தில் ஒரு சின்ன பரீட்சை வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பட்டம் கொடுக்கலான்னு இருக்கோம். எத்தனையோ கச்சேரிகளில் எத்தனையோ பாடுறவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசி அதுக்கெல்லாம் நீங்கள் கருத்து சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை அப்படிம்பாங்க. இந்த பெண்ணில் இருக்கு இல்லையா, நான் அப்போவே சொன்னேன், மற்ற நாடு கூட பரவாயில்ல, இந்த அமெரிக்கா வந்து இந்த ட்ரம்ப் மாதிரியான கிறுக்கணுங்கள்லாம் வந்துடுவானுங்க, இது கொஞ்சம் சிக்கலான நாடு, அதனால் இங்கே வேணான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல, இப்போ பாருங்கள் உங்களை பாட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்போம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, நம்ம என்ன இதெல்லாம் எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், அமெரிக்கா சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, பார்த்துக்கோ விடு அப்படின்னு சொல்லிடும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த பட்டம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ சங்கீதத்தின் மீது ஆர்வம் கொண்டு இவ்வளவெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் குரலால் ஒரு பாடலை பாடி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. டக்குன்னு அதுக்கு ஒரு யோசனை வரும். கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கவங்களுக்கு நிறைய யோசனை வரும். அந்த எலிக்கும் அதே மாதிரி யோசனை வந்தோடனே வரும்பொழுது அவசரத்தில் ரூம் சாத்திட்டு வந்தானையா, அப்போ என் கை வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கதவு சாத்துறதுல தாழ்பாலில் அடிபட்டுருச்சு, தம்பூரா இல்லாமல் என்னால் பாட முடியாது, தம்பூரா மீட்டணும்னா எனக்கு கை வந்து அடிபட்டுருச்சு, என்ன பண்ணுறது, வேணா ஒன்று செய்யுங்க, இந்த பயணத்தை ரத்து பண்ணிடுங்க, அடுத்த முறை வந்து உங்களுக்கு நான் பாடி அந்த பரிசை வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே, இவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு போனதை விட முடியுமா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பூரா வாசிக்கிறதுக்கு நாங்கள் இன்னொருத்தர் ரெடி பண்ணுறோம், என்னென்னா தம்பூரானா என்னன்னு சொல்லுங்கன்னு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு தம்பூராவே தெரியாது. உடனே அமெரிக்க தூதரத்தில் உடனே கடிதம்லாம் போட்டு இந்தியாவிலேருந்து ஒரு தம்பூராவை அனுப்பி வைக்கடான்னு சொல்லி இங்கேருந்து பார்சலில் ஒரு தம்பூரா போகும். இப்போ பெண் எலி கேட்கும், ஏங்க தம்பூராவும் வந்துருச்சு, ஏன்னா கண்டிப்பாக அமெரிக்கா நினச்சிச்சின்னா எல்லா நாட்டிலும் எந்த நாட்டிலும் எது வேணாலும் பூந்துடும், ஒரு தம்பூராவே எடுத்துகிட்டு வர முடியாது, அதனால் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துடும், வந்து வாசிச்சுட்டா நம்ம பாட முடியாதுங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அதெல்லாம் தம்பூராவெல்லாம் வராது, தம்பூரா சரியில்லைன்னு சொல்லிடுவோன்னு. எங்கே நம்ம கேபி காமாட்சி சுந்தரம் கதையில் அதே தம்பூரா கதை மாதிரியே இது நினச்சிடும். உடனே இல்லை நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷன் வந்து அந்த பட்டத்தை வாங்காமல் திரும்புறதுங்கிற முடிவில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து, சார் தம்பூராவை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், கச்சேரி நம்ம வச்சிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்னது கச்சேரி வைக்கிறதா, நான் தான் கை அடிபட்டுருக்குன்னு சொன்னேன், நீங்கள் கச்சேரி வைக்கலான்னு சொன்னோடனே இல்லை நம்ம முதன்மை தூதருடைய மனைவியே ரொம்ப பிரமாதமாக தம்பூரா வாசிப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க, நீங்கள் பாடுங்கன்ட்டாங்க. இப்போ சிக்கலில் மாட்டிக்கிச்சா, அமெரிக்காவுக்கு போய் யாருமே திரும்ப முடியாதுங்கிறது தான் கதை. அது வாசிக்க ஆரம்பிச்சிடும். அது வாசிக்க ஆரம்பித்தோடனே இந்த எலி தத்து அப்போ தான் பாட ஆரம்பிச்சிடும். அதுதான் டக்கவுன ரொட்டியாக தட்சிண தோடின்னு சொன்னதாச்சா, கொஞ்சம் நேரம் பாடிக்கிட்டே இருக்கும். தம்பூரா வாசிக்கிற அம்மாவுக்கு நல்ல மியூசிக் தெரியும், அது மெல்ல காதில் வந்து தெரியும், சார் நான் தம்பூரா வாசிக்கிற தப்பாக வாசிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லும். இது என்ன பயன்படுது, இது என்ன நினச்சிடும்னா, இந்த எலி ஆமான்னு சொல்லிட்டோம்னா தப்பிச்சிக்கலாங்கிறதுக்காக ஆமான்னு சொல்லுவோம் ஒரு தடவை, தம்பூரா நீங்கள் கொஞ்சம் தப்பாக தான் வாசிக்கிறீங்க, தம்பூராவை ஒரே மாதிரி தான் வாசிக்கிறீங்க, யார் வாசித்தாலும் ஒரே தான் தம்பூரா, அதை தப்பாக நான் வாசிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த அம்மா. ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லும். திருப்பி இப்போ என்னங்க பண்ணுவீங்கன்னு பெண் எலி கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிறது, இதை கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம், அது இடையில குறுக்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது. என்னங்க இப்போ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அந்த தம்பூரா வாசித்தவங்க சொல்லுவாங்க, எளியாரே உங்களுக்கு எதுவுமே தெரியுங்கிறத நாளே எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை கூப்பிட்டு வச்சு உங்களை அவமானப்படுத்தி இனிமேல் இந்த மாதிரி எந்த நாட்டுக்கும் நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடை நாங்கள் பண்ணணும். இப்போவும் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை, உங்களுக்கு சங்கீத மகார்ணவம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்றோம், தயவு செய்து யாருக்கிட்டும் இனிமேல் சங்கீதம் பேசாமல் இந்த பட்டத்தை வச்சுக்கிட்டே மொத்த காலத்தையும் நீ வாழ்ந்துக்கங்க, உங்களை அப்படியே குந்தனாப்பில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்றோன்னு சொல்லி அந்த எலியை ஏற்றி அனுப்பிச்சி விட்றதா அந்த கதையை முடிக்கிறார். இந்த கதை மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, சங்கீதத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் இல்லையா, சங்கீதத்தை விமர்சிக்க முடியாது. இலக்கியமும் அப்படியே தான், தூய இலக்கியம் என்று, இது மக்கள் இலக்கியம் என்று, இது நாட்டார் இலக்கியம் என்று, இது கிளாசிக்கல் என்றெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
அனுபவம் எது தருகிறதோ அது ஆகச்சிறந்த படைப்பு என்பதை உள்வாங்கிக் கொண்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களுமே சிறந்த புத்தகங்கள்லாம் என் பார்வையில். ஒவ்வொரு படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு வேறு வேறு இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது நம்முடைய வாசிப்பு அனுபவத்தின் மூலமாக வருவது தானே தவிர யாரோ சொல்வதனால் வருவதல்ல. யாரோ ஒருத்தர் விமர்சகர் வந்து இந்த புத்தகம் சிறப்பு அப்படின்னு சொல்வதனால வருவதில்லை. கடற்கரை அவர்கள் எழுதிய அந்த பராசக்தி தடை அப்படிங்கிற புத்தகத்தில் காமாட்சி சுந்தரத்தை பற்றி படித்தா சம்பந்தப்பட்ட பாடலாசிரியனாக இருக்கக்கூடிய என்னை ஊக்குகிறது இல்லையா, அதுதான் சிறந்த படைப்பு. அப்படி தனித்தனி மனிதனாக எவனுக்கு எதெல்லாம் ஊக்குகிறதோ அதெல்லாம் சிறந்த படைப்பு தான் என்பதைத்தான் மக்கள் இலக்கியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் தவிர தூய இலக்கியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பிதம். அந்த கற்பிதம் என்பது என்னென்ன, இப்போ ஒரு அரிசி கடை இருக்குது, பக்கத்தில் ஒரு அரிசி கடை தொடங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் கடையில் நல்ல அரிசி கடையில் புழுங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த கதை. அதனால் படித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல இலக்கியத்தை, நல்ல சினிமாவை, நல்ல அரசியலை கூட பட்டு தான் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? படாமல் தெரியவே தெரியாது. ஜனநாயகத்தை பேசுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஜனநாயகனுக்காகவே பேச வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் பட்டாதான் நமக்கு தெரியும். படத்தான் அரசியல் புரியும், இலக்கியம் புரியும், கலை இலக்கியத்தின் வகைமைகள் அத்தனையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அனுபவம் என்பது அடிப்படையானது. அந்த அனுபவங்களை தரக்கூடியது தான் புத்தகம். அகமும் புறமும்னு நம்ம யோசிச்ச உடனே யோசிச்சு பாருங்கள். ஒரு புத்தகம் இருக்குனாக்க ஒரு புத்தகத்தினுடைய அபிப்பிராயம் எங்கேருந்து தொடங்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அண்ணன் கவிதா பாரதி வந்து நாங்கள் தொடக்க காலத்தில் நான் சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுத முன்னாடி டி நகரில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு அறை வச்சுருந்தார். அண்ணன் என்னை பற்றி நிறைய பேசினதால் அவரை பற்றி நானும் சொல்லிட்டு போயிடணும் இல்லையா? 2 பேர் பேசி வச்சுட்டு வந்தீங்கிற மாதிரியே இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் வேற எங்கேயும் நான் சொல்லிட முடியாது, அண்ணன் இருக்கிற மேடையில் தான் சொல்லணும். ஒரு நாள் திடீர்னு காலையில் அந்த மொட்டை மாடி ரொம்ப பிரமாதமாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப தனியாக இருக்கும். பேச்சுலர் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் அண்ணன் பாட்டு எழுத வந்தவர் வேறு. அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தான் தெரியுது. அன்றைக்கே சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கே தெரிச்சு ஓடி இருப்பேன் நான். ஆனால் ரொம்ப பிரமாதமாக அந்த அறையை வச்சுருப்பார். அந்த அறையில் வந்து அண்ணனோடு பழகிய அத்தனை பேருமே இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமைகளாக மாறிப்போனார்கள்ங்கிறது தனிக்கதை. அது வேறு ஒரு டாப்பிக்கில் பேசணும். அண்ணனுக்கு விழா எடுக்கும் பொழுது அதை நம்ம பேசுவோம். தமிழில் இன்றைக்கி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பல பேரும் அண்ணனோடு அந்த அறையில் பழகியவர்கள், பேசியவர்கள். ஏன்னா அப்படி ஒரு இலக்கிய அரங்கமாக, இலக்கிய மேடையாக, இலக்கிய வீடாக அந்த வீடு இருக்கும். பொம்பளை திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்தார். அப்போ வந்து நான் கனையாளி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ணன் வந்து தாமரையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். தாமரை வந்து சிபிஐ நடத்தக்கூடிய இலக்கிய ஏடு. நான் வந்து கனையாளி. நானும் அண்ணனும் சேர்ந்து ஓவியர் மருது அண்ணன்ட்ட போய் அட்டைப்படம் வாங்க போவோம். நீங்கள் நினைத்து பார்த்தால் ஆச்சரியகரமாக இருக்கும். நான் போக முடியாத அன்றைக்கி அண்ணனே கனையாளிக்கான அட்டைப்படத்தை வாங்கிட்டு வருவார். அண்ணன் வர முடியாத அன்றைக்கி நானே போய் தாமரைக்கான அட்டைப்படத்தை வாங்கிட்டு வந்துருக்கேன். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இலக்கியத்தில் பாகுபாடுகள் இல்லை என்பது தான். தாமரைக்கான அட்டைப்படத்தை கனையாளியில் இருக்கிறவனும் வாங்கி கொடுக்கலாம், தாமரைக்கான அட்டைப்படத்தை கனையாளிகள் இருக்கிறவங்க வாங்கி கொடுக்குறோம்னே கனையாளிக்கான அட்டைப்படத்தை தாமரையில் இருக்கிறவங்க வாங்கிக்கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். அப்படி வளர்த்தார். திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து, தம்பி நான் காயத்ரியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வைரல் கண்டென்ட்டாக இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். நீங்கள் அதனால் எல்லோரும் அதை கட் பண்ணி போட போகிறீங்க. நாளையிலேருந்து கவிதா பாரதி அண்ணன் எழுதிய தீ இனிது நீர் இனிதுங்கிற கவிதை புத்தகம் பயங்கர பாப்புலராக விற்றுரும். அதில் காயத்ரியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னார். சின்ன வயசில் எனக்கு ஒரு காயத்ரி தெரியும். நான் அதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காணொலிகளெல்லாம் என்னோட மனைவியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது வந்து சில பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த காயத்ரி எனக்கு தெரியணும்னா, காயத்ரியை பற்றி கவிதை எழுதணும்னா எனக்கு ஷாக்கு. ஒரே சுச்சுவேஷனுக்கு 2 பேர் பாட்டு எப்படி எழுத முடியும்? அண்ணன் வந்து காயத்ரியை பற்றி கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னோன்னா, அண்ணன்ட்ட நம்ம இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் சொல்லலையே, அண்ணன் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன அப்படின்னு, பாப்பா டீ சாப்பிட்டே பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை அப்போது வாசித்து காமிச்சார். அவர் வாசித்து ஏறக்குறை 24 வருடங்கள் ஆகிறது. இப்போது அந்த கவிதையை நான் முழுமையாக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இப்போவும் அது எப்படி உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுங்க மட்டும் பாருங்கள். கவிதையினுடைய, இலக்கியத்தினுடைய ஆக சிறப்பு என்பது எப்போது படித்தாலும் காலத்தை வென்று உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருந்தால், ஒரு அனுபவத்தை தருவதாக இருந்தால் அது சிறந்த கவிதை என்று சொல்வதற்கு அந்த காயத்ரி மந்திரம் கவிதையை நம்ம ஒரு தடவை வாசிடுவோம். கவிதை வந்து காயத்ரி மந்திரம் தலைப்பு. காயத்ரியை பற்றி கவிதை எழுதலாம் எனில், காயத்ரியை பற்றி கவிதை எழுதலாம் எனில் கவிதை வேறு காயத்ரி வேறா? அப்புறம் எப்படி நீங்கள் பாட்டு எழுதுறது? நீ தான் காயத்ரி பின்னாடி போயிட்டு என்ன நீ எழுத முடியாது. காயத்ரி பற்றி கவிதை எழுதலாம் எனில் கவிதை வேறா காயத்ரி வேறா? காயத்ரிகள் அழகாய்த்தான் இருக்கிறார்கள். அழகாய் இருக்கிறவர்கள் எல்லாம் காயத்ரிகளாய் இருக்கக்கூடாதா? கால் கொலுசு, கண்ணாடி வளையல், மஞ்சள் தாவணி இவை எதுவும் இல்லாமல் அழகாய் இருக்க காயத்ரிகளுக்கே சாத்தியம். பெரும்பாலும் காயத்ரிகள்
காதலுக்கு எட்டாத தூரத்தில் சிரிக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. உண்மையாகவே அந்த காயத்ரி யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கே நான் போய் கொண்டிருப்பேன் நான். அடுத்தது பாருங்கள், எல்லாம் தெரிந்த காயத்ரிகளுக்கு கொஞ்சம் வெட்கப்படவும் தெரியக்கூடாதா? ஏதோ அரைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிந்த காயத்ரிகளுக்கு கொஞ்சம் வெட்கப்படவும் தெரிந்திருக்கலாம். காயத்ரிக்கும் நடக்கும் போட்டியில் காயத்ரிகளே ஜெயிக்கிறார்கள். காயத்ரிக்கும் நடக்கும் போட்டியில் காயத்ரிகளே ஜெயிக்கிறார்கள். கடைசியில் பாருங்கள், காயத்ரியை பிடிக்கும் என்பதற்கு கண்ணம்மாவை பிடிக்காது என்பதல்ல பொருள். காயத்ரியை பிடிக்கும் என்பதற்கு கண்ணம்மாவை பிடிக்காது என்பதல்ல பொருள். என்னதான் வைரமுத்து உங்களை புகழ்ந்து வந்தாலும் நீங்கள் காயத்ரி பின்னாடி பக்கம் போனால் எப்படி பாட்டு எழுதுறது? இதுதான் அவர் அண்ணன் வந்து பாட்டு எழுதாமல் போனதுக்கான காரணம் இந்த காயத்ரி தான். கடைசியில் சொல்கிறாரு, காயத்ரிகள் தான். கன்க்ளூஷன், கவிதையோட கன்க்ளூஷனை தான், காயத்ரிகள் தான். கல்யாணத்துக்கு முன்னும் பின்னும் காயத்ரிக்குத்தான் தெரியும் காயத்ரியாக இருப்பதனுடைய கஷ்டம். காயத்ரிக்குத்தான் தெரியும் காயத்ரியாக இருப்பதனுடைய கஷ்டம். இந்த கவிதை வந்து லவ்வில் ஆரம்பித்து அகத்தில் ஆரம்பித்து புறத்தில் முடிஞ்சிருச்சு. பெண்ணை காதலிப்பதை ஆரம்பித்து அகத்தில் ஆரம்பித்தார். காயத்ரிகளுடைய கஷ்டத்தை சொல்லி பெண்ணியத்தில் முடித்ததனால் இது புறத்தில் முடிந்து விட்டது. எனவே அகமும் புறமும் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு உரிய கவிதையாக இது மாறியது என்று செய்து கொண்டு, என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.